வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபா வருடம் ஆடி மாதம் 24 சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 8/8/2026 மதியம் 2 மணி வரைக்கும் தேய்பிறை தசமி திதியும் அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் காணப்படும். மாலை 4:51 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரமும் அதுக்கு பிறகு மிருகசீச நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 9:02 வரைக்கும் துருவநாம யோகமும் அதற்கு பிறகு வியாகத நாம யோகமும் காணப்படுது. மதியம் 2 மணி வரைக்கும் பத்திரைக்கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் மாலையில் 4:51 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைராகம். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:45 8:45 வரைக்கும், மாலையில் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9:10 10:43 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:49 3:22 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 6:04 7:37 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் எடுத்திங்கன்னா தசமி திதியும் ஏகாதசி திதியும் இருக்குது. தசமி திதி மதியம் வரைக்கும் இருக்குது. அப்போ நான் நேற்று சொன்னது தான் உங்களுக்கு இன்றைக்கும் சொல்கிறேன். நவமி தசமி திதி எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடக்காதீர்கள். எல்லாரும் அஷ்டமி நவமியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அஷ்டமியினுடைய பலாபரங்கள் வேற, நவமியினுடைய பலாபரங்கள் வேற. அதே மாதிரி தசமி நவமி ரெண்டுடையும் பலாப்பழங்கள் உண்டு. அப்போ ஒரு விஷயம் எந்த வழியில் வருதுன்னு பார்க்கக்கூடாது, ஆனால் அதனுடைய விளைவை பார்க்கணும். நல்லதா கெட்டதா. அதுக்காக கெட்டது செய்துவிட்டு அதனால விளைவு நல்லதுன்னு சொல்லக்கூடாது. இங்கே நான் என்ன குறிப்பிடுறேன் அப்படின்னா, இந்த நவமி திதியினுடைய திதி சூன்யங்களாக இருக்கட்டும், அதனுடைய பொது விதிகளாக இருக்கட்டும், அதனுடைய விளைவுகளாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரே மாதிரி இருக்கனால நவமி தசமியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி. ஒவ்வொரு நாளுமே நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது, ஏகாதசி திதி அப்படின்னாலே புதிய காரியங்கள் தொடங்குவதற்கு இல்லை. இங்கே உலக இயக்கத்திற்கும் அந்த ஆதி சப்தத்திற்கும் நாதத்திற்கும் அதிபதியாக இருக்கும் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரின்னு அதுக்கு தான் சொல்லணும். சக்கரம் எந்த நேரமும் சுழண்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் உலக இயக்கம். அந்த ஒரு சங்குலேருந்து வர ஓங்கார நாதம், அதுதான் அந்த இயக்கத்தில் இருந்து உருவாகிற நாதம். இந்த இதுக்கெல்லாமே மூலமாகவும் ஆதாரமாக இருக்கும் மகாவிஷ்ணுவுக்கு இன்றைக்கி நீங்கள் விரதங்கள் இருக்கலாம், சைவ உணவுகள் உட்கொள்ளலாம், இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டும். இப்படி செய்கிறது சிறப்பாக இருக்கும். விஷ்ணு வழிபாடுகள் செய்வது, மகாவிஷ்ணு வழிபாடுகள் செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா முழு நாளுமே தேய்பிறை பத்திரை கரணம் இருக்குது. தேய்பிறை பத்திரை கரணம் அசுப கரணமாகவே நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம அதை இல்லை எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த விளக்கத்தை நான் தொடர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொலைக்காட்சி வாயிலாக வரும்போது புதிய நபர்கள் பார்க்கலாம், அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே நேரத்தில் காணொளி வழியாக வரும்போது அதை வலைத்தளங்களில் காணொளியாக வருகிறது. அப்படி வரும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இங்கே நிறையா பேர் விடுற தவறு என்னென்னா, பலன் பார்ப்பது எப்படி என்பது தெரியாது. ஏன்னா எல்லாரும் ராசியை பார்க்குறாங்க. ராசிங்கிறது சந்திரனுடைய நகர்வை வச்சு உருவாகுது. சந்திரனுடைய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடல் மனம் சார்ந்த விஷயங்கள். ஆனால் இந்த உடல் மனம் அப்படிங்கிறத தாண்டி இதை இயக்குகின்ற உயிர் சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த உயிர் சக்தியை தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் லக்னம்.
அது சூரியனை மையமாக வைத்து வருகிறது. ஜோதிட சாஸ்திர விதியின்படி சந்திரன் தாய் கிரகமாகவும் தந்தை சூரியனாகவும் கருதப்படுகிறார். உற்பத்திக்காரகன் ஆத்மக்காரகன் என்று சொல்கிறோம். இது விஞ்ஞானத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தந்தையினுடைய உயிர் சக்தி தாயினுடைய கருவிலே இணையும் போது தான் அங்கே கரு உருவாது. அதாவது தாயினுடைய கருப்பையில் போய் இணையும் போது தான், முட்டையில் போய் இணையும் போது தான் கரு உருவாகுது. இங்கே தந்தையினுடைய உயிர் சக்தி இல்லைன்னா இந்த கரு உருவாகாது. இந்த உருவான கருவுக்கு தன் வயிற்றுக்குள்ளேயே வைத்து உடலை கொடுக்கிறார். நிறைய குழந்தைகளை பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் தாயினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு அடிப்படையிலேயே பிறக்கிறது. விஞ்ஞான ரீதியாக சொல்லும்போது, விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது தாய் அதிகமாக பாட்டு கேட்பவளாக இருந்தால் குழந்தை இசையிலே ஆர்வமுள்ள குழந்தையாக பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஒரு சில நாடுகளில் குழந்தைகள், அதாவது கருத்தரிக்கிற தாய்மார்களுக்கு அந்த அரசாங்கம் சட்டம் விதிக்கப்பட்டுள்ளது, தேவையற்ற விஷயங்களை செய்யக்கூடாது. இந்த சினிமா போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது, அறிவியல் ரீதியான விஷயங்களை படிக்கணும், ஆன்மீக ரீதியை பற்றியான விஷயங்களை கேட்டுக்கொள்ளணும்னு சில சட்டங்களை போட்டிருக்கு. ஏன்னா பிறக்கிற குழந்தை அறிவியல் ஞானம், ஆன்மீக ஞானம், பிரபஞ்ச ஞானம், அதே மாதிரி விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பிறக்கணும் அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சு அதை தெரிஞ்சு செய்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த நாடுகளில் பிறக்கிற குழந்தைகள் ஏதோ விதத்தில் இந்த உலக நாட்டுகளுக்கு ஏதோ விதத்தில் தாக்கத்தை விளைவிக்குது. அதாவது பொருளாதார ரீதியாக, கண்டுபிடிப்பு ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தை தாக்கத்தை உருவாக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்து உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ லக்னம் தெரியாதுன்னா என்ன பண்ணணும், ராசி கட்டத்தை எடுக்கணும். ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ராசி கட்டமானு பார்த்து எடுங்க. ஏன் திருப்பி ராசி கட்டம் நான் பல தடவை சொல்கிறேன் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை ஒரு பேப்பர்லேயோ 2 பேப்பர்லேயோ கொடுக்குற இடத்துல ராசி கட்டமும் நவம்ச கட்டமும் இருக்கும். அப்போ ராசி கட்டத்தை எடுக்கணும். சில இன்னும் ஆழமாக புத்தக வடிவில் கொடுக்கறது இல்லை, ராசி கட்டம், நவம்ச கட்டம், பாவக கட்டம், சதுராம்சம், பஞ்சாம்சம், சப்தாம்சம், அஷ்டாம்சம், தசாம்சம், துவாதசாம்சம், திரியோதசாம்சம், இப்படின்னு 108 அம்சங்களை கொண்ட அந்த கட்டங்கள் இருக்குது. அதனால் ராசி கட்டத்தை நீங்கள் தெரிவு செய்யணும். ராசி கட்டத்தை தெரிவு செய்யணும். அதில் லானா இல்லைன்னா ஒன்று இல்லைன்னா ஒரு கோடு எங்கே போட்டிருக்கான்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அடுத்தது, அங்கே உங்களுக்கு அந்த கட்டத்தில் பார்க்க தெரியலை அப்படின்னு சொன்னால் கீழே விவரங்களில் கட்டாயம் ஜனன லக்னம், ஜனன நட்சத்திரம், ஜனன ராசி, அதுக்கு பிறகு உங்கள் பிறந்த கிழமை, எந்த திதியில் பிறந்தீங்க, எந்த யோகத்தில் பிறந்தீங்க, எந்த கரணத்தில் பிறந்தீங்க, இந்த கட்டாயம் இதுதான் அடிப்படை விவரங்கள் அப்படின்னு சொல்கிறது. பஞ்சாங்க விவரங்களை குறிப்பிட்டு இருப்பாங்க, அதில் பார்த்துருக்கேன். எதுவும் இல்லை, ஜாத கட்டமும் இல்லைன்னா பிறந்த நேரத்தையும் இடத்தையும் தினத்தையும் நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் கிடச்சிடும். அப்போ நான் சொல்லும்போது மேச ராசியை நான் சொல்லுவேன், ஏன்னா அது பொது. லக்னமாக வரும்போது அது உங்களுடைய தனிப்பட்ட ரீதி. நான் மேச ராசின்னு சொல்லும்போது நீங்கள் மேச லக்னக்காரர்கள் கொஞ்சம் அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதே மாதிரி நான் ஒரு கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது கன்னி லக்னக்காரங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். இவ்வளோதான். ராசி அப்போ ராசிக்காரங்க கேட்கக்கூடாதுன்னா கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. நான் மனம் ஒரு சாதாரணமாக இன்றைக்கி மத பாதிப்புகள், மனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது நிகழ்வுகள் நடக்குமா இருந்தால் அந்த எங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமானு கேட்டுக்கொள்ளும். இப்போ இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ராசி பலனுக்குள்ளே போகும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், இல்லை நீங்களே போக முயற்சி பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் கடந்து எது செய்தாலும் இந்த கையில் இருக்க பணம் சொத்துக்களை அடகு வச்சு மட்டும் செய்யக்கூடாது. அடுத்தது தந்தை வழி உறவுகள், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற விரயங்களை உருவாக்கும். விரய செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும்.
அதனால அந்த செலவுகள் ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். தேவையற்ற எந்த ஒரு முடிவையும் எடுக்க போகாதீர்கள். நீங்கள் நினைக்கலாம் இந்த முடிவு எடுத்தால் இன்றைக்கு நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக வரும், இது ஒரு சிறப்பான முடிவு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவாக இருக்கும். அதனால் பொறுமையும் அமைதியும் காணுங்க. எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுக்காதீங்க. தூக்க இன்மை, பிரச்சனைகள், பெண்களுக்கு உடல் உபாதைகள், மற்றது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பாக. அடுத்து இன்றைய இந்த எடுக்காமல் இருந்தால் சரி, இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத ரீதியில் உங்களோட முயற்சிகள் நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்களோ அந்த முயற்சியை அதை விட அதிகமான நிலையில் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். திடீர்னு நடக்கிற விஷயங்களாக இருக்கும். சில நேரங்களில் எதிர்பார்த்த பணவரவுகள் உங்களுக்கு சரியாக அமையும். ஆழ்மனசு ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட விஷயம் நடக்கும். ஒரு சில பேருக்கு சில சிக்கல்களில் இருந்து வெளிவரும், உயிர் போகிறது, கண்டம் போன்ற விஷயங்கள்ல இருந்து தலைக்கு வந்த தலைப்பாகோட போச்சு அப்படிங்கிற பல விஷயங்கள் இன்னைக்கு கைகூடுறதுக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காலகட்டங்கள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில நன்மைகள் அவங்க மூலியமாக நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு, உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய மகன், அடுத்தது உங்களுடைய மனைவி, இவங்க எல்லாருக்கும் நான் சேர்த்து சொல்கிற விஷயந்தான் பொறுமை, அமைதி. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அது வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. குடும்பத்தில் இருக்க பணத்தை, சேமிப்புகளை அவசரப்பட்டு கொண்டு போய் எதில் சரி முதலீடு பண்ண போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், ஒன்றும் செய்ய வேண்டாம். பொறுமையும் அமைதியும் மட்டும் காக்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. அது வரன் தேடுறதாக இருக்கலாம், அல்லது நிச்சயிக்க போகிறதாக இருக்கலாம், திருமணத்தை முடிவு பண்ணுறதாக இருக்கலாம். இந்த இதில் எந்த ஒரு முடிவும் எடுக்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் வரலாம், கடந்து போங்க. பேசி பெருசாக்காதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், இந்த விஷயங்களில் தெளிவும் இதுவும் தேவை. இல்லைன்னா சிக்கல்களை உருவாக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அடுத்து இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் பண்ணிடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். ஏன்னா மனக்குழப்பங்கள் இருக்கும். எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவாக உங்களுக்கு சரின்னு பட்டாலும் அது வாழ்க்கை ரீதியாக தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை நாடுங்க. எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், கவனமாக இருங்க. இந்நாள் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொண்டு நீங்கள் சூரிய பகவான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக
எதிர்பாராத ரீதியாக எதிர்பாராத விஷயங்கள் இன்னைக்கு கைகூறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள் வர்றது, இன்சூரன்ஸ் சொத்துக்கள் வர்றது, நீண்ட நாளாக தடையில் இருந்த விஷயங்கள் வெளிவர்றது, திடீர் அதிர்ஷ்டங்களை காட்டுவது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தைகள் கிடைக்காது. குழந்தைகள வாழ்க்கையில் அடுத்தது ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இல்லை, இன்றைக்கி வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள், தந்தை வழி சொத்துக்கள், பாரம்பரிய சொத்துக்கள் எல்லாத்தையும் பாக பிரிவினை பண்ணணும், அது சம்மந்தமாக முடிவு எடுக்கணும், அதுக்கான வாய்ப்புகள், காதல் களியாட்டம் கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நன்மைகள் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கும், அடுத்தது சில கஷ்டங்கள், சிக்கல்கள், கண்டங்கள்ல இருந்து கூட தலைக்கு வந்து தலைப்பாக போன மாதிரியே அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்றால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டு, அதாவது வரன் தேடுறீங்கன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, அவசரப்பட்டு எடுத்துறாங்க. நிச்சயம் பண்ண போகிறீங்களா, கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறீங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு, அது முக்கியமாக 2வது குழந்தை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரும், கடந்து போங்க, பேசி பேசி பெருசாக்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மன நிம்மதி கொஞ்சம் குலையும், கவனமாக இருங்க. தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில சிக்கல்கள் வரலாம், கடந்து போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது எந்த முடிவும் எடுக்காதீங்க. மன நிம்மதி கொஞ்சம் சஞ்சலப்படும். பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி பேசுகிறோம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, அடுத்து பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கரமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்குன்னு இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல்கள் செய்யக்கூடாது. அடுத்து எந்த முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு தடையோ தாமதமோ ஏற்படும். ஒரு பத்திரத்தை பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள், அதை சரி பாருங்கள், இன்னொருத்தரை கொடுத்து பரிசீலனை பண்ணுங்கள், அதுக்கு பிறகு கொடுங்க. மற்றது பயணங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள், அதுக்கு பிறகு அதை செய்யுங்க. பேசுகிற விஷயங்கள், நீங்கள் ஏதோ ஒன்று விஷயத்த பேசுவீங்க, அவங்க ஏதோ ஒன்று புரிகிற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் அவங்களுக்கு சரியாக புரிஞ்சுதா, ஒரு விஷயத்த சொன்னது சரியாக புரிஞ்சுச்சா அப்படிங்கிறத பாருங்கள். பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு சரி பார்த்துட்டு ஒரு அழைப்பு எடுத்து வந்தால் போனால் அந்த காரியம் நடக்குமான்னு தெரிஞ்சுட்டு போங்க. இல்லாட்டி வீண் அலைச்சல்கள் கைகூறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் செஞ்சிடக்கூடாது. தொழில் அது வந்து நான் இன்னொரு தொழிலுக்கு முயற்சி பண்ணுறேன், இல்லைன்னு சொன்னால் நான் இந்த தொழிலில் மாற்றத்தை உருவாக்கணும், ஒன்று வேணாம், புதிய தொழிலுக்கு போகணும், ஒன்றும் செய்ய வேணாம், அமைதியாக பொறுமையாக இருங்க. உடல் உபாதைகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடுறது சரியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லைகளும் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்தது தம்பி தங்கைகள் விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. அவங்களால் சில நேரம் உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் கடந்து போகிறதுக்கு வாங்க, அவங்களுடைய சிக்கல்களை உருவாக்கி கொள்ளலாம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணா, யுகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கலாம், அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பேசிடக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. இந்த குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. முக்கியமாக சொல்லணும்னா குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவினர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவிக்கக்கூடாது. காணி, சொத்து, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், முக்கியமாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. முக்கியமாக பாவ பிரிவினைகள் கூடாது. களியாட்டம், கொண்டாட்டம், காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் தேவையற்ற விஷயத்துக்கு செலவழிக்கக்கூடாது. என்ன வார்த்தை பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறோம், நீங்கள் பேசுகிறீங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருந்தால் சரி, தேவையில்லாமல் பேசாது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். நீங்கள் செய்ய நினைக்கிறத செய்யலாம், வாங்கலாம், விற்கலாம், அடகு வச்சதை திருப்பலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கணவன் மனைவியிலே அந்நியோன்யங்கள் பெருகும். உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாமல் அது உங்களுக்கு நன்மையாக மன நிம்மதி பிறகும். பாடசாலை கற்கிற மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றங்கள் நிகழும். உங்களுக்குள்ளேயே சில சக்திகள், பலங்கள் பெருக்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று நாளில் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளையும் அதே நேரத்தில் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாரத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிகள், எந்த ஒரு முயற்சி செய்வீங்க அல்லது தடை வந்துடும், தாமதம் வரும், குழப்பம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கடந்து போகலாம். அதே மாதிரி திருமண விஷயங்கள், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்து கடல் கடந்து தொடர்போட, அது வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நீங்கள் போக முயற்சி பண்ணுறதா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணை முயற்சி பண்ணுறதா இருக்கும். இன்றைக்கி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, பொறுமையை அமைஞ்சு கவனமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற செலவுகள், விரயங்கள் உருவாகும். வீண் அலைச்சல்கள், தூக்க இன்மை, மனக்குழப்பங்கள், ஏதோ ஒரு சிக்கல் போட்டு உங்களை பரட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். பெண்களுக்கு உடல் உபாதைகள், தம்பி தங்கைகள் விஷயத்தில் சில பாதமான விஷயம், இல்லை அவங்க மூலியமாக சில சிக்கல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. இந்த சந்தர்ப்பங்களை, இந்த சிக்கல்களை சரியாக மாற்றி அமைத்து கொள்வதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க என்றால் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே அந்நியோன்யம், சந்தோஷங்கள் நிகழும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய ஆழ் மனசு அபிலாஷைகள் நிறைவேறும். கையில் இருக்கிற பணம், சேமிப்புகள் அதிகரிக்கும். புதிய நபர்கள் வரலாம். புதிய தொழில்கள், கொடுத்த கடன் திருப்பி வர்றது, வந்த கடன் திருப்பி கொடுக்கறது, நோய்கள்லேருந்து வெளிவர்றது, குடும்ப உறுப்பினர்கள், இப்படி பல நன்மைகள் இன்றைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள், அவங்க மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது திருமணங்கள் கைகூறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா பெரிய விஷயம். நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தந்தை, ஆண் வாரிசு, வியாபாரம், கல்வி, இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. தேவையில்லாத முடிவுகளை எடுக்காதீங்க. குழந்தை விஷயத்தில் எல்லாம் அவங்களெல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுக்காங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தலைக்கு போட்டுக்கொள்ளாங்க. பொறுமையும் அமைதியாக அப்படியே பட்டும் படாமல் இருந்துட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்க ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்ல குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.